தாம்பரம் மேற்கு, தாம்பரம் கிழக்கு, சிட்லப்பாக்கம், பெருங்கலத்தூர், முடிச்சூர், செம்பாக்கம், மாடம்பாக்கம், அகரம், திருவஞ்சேரி, மதுரப்பாக்கம், இது வரைக்கும் இருக்கு தாம்பரம் சட்டமன்ற தொகுதி. இவங்க ஒன்னும் அவங்க கிட்ட வந்து பெருசா கேட்கல, ஏதோ பணம் காசு கேட்கல. அவங்க கேட்கறது அடிப்படை வசதிகள், சாலை வசதி, சரியான குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால் கால்வாய், டிரைனேஜ் சிஸ்டம். சில இடத்துல வந்து இன்னும் மருத்துவத்துக்கான விஷயங்கள், ஒரு மருத்துவத்துக்கு இங்க இருக்கல சுகாதார மையம், அந்த மாதிரியான சுகாதார மையம் எல்லாம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதையும், மற்றும் குப்பை இல்லாத ஒரு கிளீனான தாம்பரத்தை தான் உங்ககிட்ட கேட்கிறாங்க. ஒரு நீட்டான தாம்பரத்தை கேட்கிறாங்க. ஏன் இதை உங்களால திராவிட மாடல் அரசால இந்த மாநகராட்சியில ஏன் இதை பண்ண முடியல? இது ஒரு மக்களின் அடிப்படை தேவை தானுங்க. இந்த தேவையை கூட செஞ்சு முடிக்காம நீங்க இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நாங்க இன்னைக்கு என்னமோ ஒரு வாக்கு அரசியலுக்காகவும் இதெல்லாம் பண்ணலங்க. 20 ஆண்டு காலம் இங்க மக்கள் இயக்கத்துல மக்கள் பணி செஞ்சிருக்கோம். மக்களுக்காக எல்லா விஷயத்திலும் நாங்க நலத்திட்டமா இருந்தாலும் சரி, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிளட்டா இருந்தாலும் சரி, தானே புயலா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் மக்கள் பின்னாடி தான் நின்றுக்கோம். அந்த மாதிரி நாங்க மக்கள் இயக்கத்துல உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தலைவர் இந்த மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு தமிழகத்துல வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நாங்க எல்லாரையும் கேள்வி கேட்கதான் செய்வோம். மக்கள் பின்னாடி நாங்கள் ஃபுல்லா நிற்போம். மக்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்க சிறுபான்மையரா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அது எங்களால் நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்க கடமைப்பட்டிருக்கு. சரி, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு இனி வரும் காலம் பெரிய போர்க்காலம், போரை சந்திக்க போறோம். நம்ம தளபதி அவர்கள் இன்னைக்கு நம்மளுக்கான ஒரு அடையாளம் விசில் அப்படின்ற ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு. இனி வரும் காலத்துல மக்கள் அவர்களுக்கு தெரியும் ஏன் இந்த விசில் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஊழல் படிந்த கரை படிந்த இந்த ஆட்சியை, இந்த ஊழல்வாதியை அகற்றுவதற்காகவே இந்த விசில். உங்களின் வெற்றி சின்னம் விசில். தாம்பரம் மக்களின் சின்னம், சாமானிய மக்களின் சின்னம், வியாபாரிகளின் சின்னம், சிறுபான்மையினரின் சின்னம். இதுக்கப்புறம் விசில் தாம்பரத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதாவது இந்த நேரத்துக்கு தளபதி அவர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, தாம்பரத்துல தட்டுனா பாரிஸ் அதிரும்ட்டு. இந்த தடவை நாங்க தாம்பரத்துல தட்டினா தமிழ்நாடே அதிரும் என்ற அளவுக்கு தளபதி அவர்களுக்கு அதிக வாக்கு வித்தியாசத்திலும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதியும் தளபதி அவர்களின் கோட்டையாக மாற்றி காட்டுவோம் என்பது இங்க இருக்க அனைவரும் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். அதனால தளபதி சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேங்க. குக்கர்ல விசில் அடிச்சாதான் பருப்பே வேகம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.